வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இது எலக்ட்ரிக்கல் ஹசார்டு. எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்போது எப்போ ரொம்ப சேஃப்டியாகவே ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜி இன்வெர்டர் ஃப்ரிட்ஜோட பிசிபி போர்டு ப்ராப்ளம் தான். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த எல்ஜி இன்வெர்டர் பிசிபி போர்டு. இது பார்த்திங்கன்னா சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா 2 போர்டாக கொடுத்துருப்பாங்க. இன்வெர்டர் கார்டு ஒன்று, கம்யூனிகேஷன் கார்டு ஒன்றுன்னு 2 போர்டாக கொடுத்துருப்பாங்க. 2 போர்டு, இன்வெர்டர் போர்டு அண்ட் கம்யூனிகேஷன் போர்டுன்னு. அதில் 2 போர்டு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே மெர்ஜிடாக ஒரே போர்டாக கொடுத்துருக்காங்க. சிங்கிள் போர்டாக வரும் எல்ஜியில். இங்கே பாருங்கள், இது வந்து டோர் சென்சார்ஸ்னு போட்டிருப்பாங்க. டோர் சுவிட்சு, சென்சார் எல்லாமே எழுதியிருப்பாங்க. டயல் நாபுங்கிறது பார்த்திங்கன்னா, டயல் நாபும் வந்து தெர்மோஸ்டாட் மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம்ல, ஸ்டேஜ் 1, 2, 3ன்னு அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். எவ்வளோ அந்த ஸ்பீடு கூலிங் வேணும்னு அதுக்கான ஸ்டேஜ் இது. இது பார்த்திங்கன்னா ஒன்றுலையும் என்னென்ன வால்வு, என்னென்ன லைன் கொடுக்கணுன்னு எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த போர்டை ஆன் பண்ணுறதுக்கு வந்து சென்சார்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். சென்சார் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சென்சாரு. டோர் சென்சார், இது ரெஃப்ரிஜிரேட்டர் சென்சாரு, டீஃப்ராஸ்ட் சென்சாரு, அப்புறம் ஆர்டி சென்சார் 3 சென்சாரு. அது இல்லாமல் இன்னொரு சென்சார் அடிஷ்னல் வந்து டயல் நாபும் பார்த்திங்கன்னா ஓம்ஸ் வேல்யூவில் தான் வரும். அதனால் அதுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சென்சாராக போடாமல் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவில் போட்டு கூட நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க முடியும். பாருங்கள், இது வந்து யூவிடபிள்யூ மோட்ரு தான். இந்த ஒரு மோட்ரு. இப்போ இந்த மோட்ரை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆக்சுவலாக இது கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட்டு நம்மள்ட்ட வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், போர்டு ஆன் ஆகிடுச்சு. நீங்கள் பவர் கொடுத்தோன்னா ஒரு தடவை லைட்டு பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பட்டன் அழுத்தினீங்கன்னா டைரெக்டாக கம்ப்ரஸர் ரன் ஆகும். பாருங்கள், கம்ப்ரஸர் லைட்டாக ஓடிட்டு நின்றுட்டு பிளிங்க் ஆகுது. எல்இடி பிளிங்க் ஆகுது. 1, 2, 3, 4, 5, 6, 6 தடவை பிளிங்க் ஆகுது எல்இடி. இந்த க்ரீன் கலர் எல்இடி பிளிங்க் ஆகுது பார்த்திங்கன்னா, அது வந்து இந்த ஃபேன் மோட்டரோட ஃபீட்பேக்கில் அது ரிட்டர்ன் வராதனால அது வந்து பிளிங்க் ஆகுது. மிச்சம் எதுவுமே கனெக்ட் பண்ணல, சென்சார் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும். பாருங்கள், 6 டைம் பிளிங்க் ஆகுது. 6 டைம் பிளிங்க். எல்ஜியில் 6 டைம் பிளிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா எரர் கோட் எடுத்து பார்த்திங்கன்னா ஓவர் கரண்ட்டுன்னு வரும். ஹை கரண்ட்டு நல்லா இதாகுதுன்னு. வோல்டேஜ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம். வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக வருது. இப்போ 1 பை 1 செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இதுக்கு மறுபடியும் ஒரு தடவை சப்ளை கொடுத்து மறுபடியும் ஆன் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு தடவை ஆன் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், மறுபடியும் கம்ப்ரஸர் லைட்டாக, மோட்டர் லைட்டாக ஒரு ரொட்டேட் ஆகிட்டு மறுபடியும் நின்றுட்டு மறுபடியும் அதே தான் பிளிங்க் வருது. பாருங்கள், ஸ்டார்டிங் கரண்ட்டு ஹை கரண்ட்டு தான் வருது. கெப்பாசிட்டர் செக் பண்ணி பார்த்தேன். கெப்பாசிட்டர் கொஞ்சம் லோ வேல்யூவில் தான் இருந்தது. 180 மைக்ரோஃபேரட், 500 வோல்ட்டு 180 மைக்ரோஃபேரட் போட்டிருந்தாங்க. ஆனால் 160 மைக்ரோஃபேரட் தான் வந்து அதில் இருந்தது. கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனாலும் அதில் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வீக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றினேன். வெறும் கெப்பாசிட்டர் செக் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோதான் காட்டுது. இவ்வளோ 170 மைக்ரோஃபேரடுக்கெலாம் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் சரி, கம்மியாக இருக்கிறதுனால கழட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு வேறு மாற்றிடலாமேன்னு சொல்லிட்டு வேறு மாற்றினேன். இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஒர்க் ஆகும் உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டரில் தாராளமாக கம்ப்ரஸர் ரன் ஆகும். இப்போ நான் அந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள். கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. ஒரு தடவை பிளிங்க் ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக ரொட்டேட் ஆகி நின்றுட்டு மறுபடியும் பிளிங்க் ஆகுது. 1, 2, 3, 4, 5, 6, 7,
7 தடவை பிளிங்க் ஆகுது. 7 தடவை பிளிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் எரரு. ஐபிஎம் ஐசியில் எதுவும் ஷார்ட்டோ எதுவோ இருந்தாலும் அது வந்து ஐபிஎம் எரர் காட்டும். இப்போ வந்து வேறு கெப்பாசிட்டர் பாருங்கள், இது வந்து வேறு கெப்பாசிட்டர். இது வந்து 400 வோல்ட் 220 மைக்ரோஃபாரடு, அது 500 வோல்ட் 180, இது 400 வோல்ட் 220. வோல்டேஜ் 100 வோல்டேஜ் கம்மியாக இருக்குங்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து 400 வோல்டேஜ்லாம் ரொம்ப அதிகம், அவ்வளோலாம் வராது. அதனால் 400 வோல்டேஜே நமக்கு போதுமானது தான் கெப்பாசிட்ரு. 180 மைக்ரோஃபாரட் இருந்தாலே போதும் அதுக்கு. அதனால் 180 இருந்ததுன்னா ஓகேன்ட்டு போடுறேன். இது 200 மைக்ரோஃபாரட் இருக்குது, எனக்கு இது போதும். கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா அதில் என்ன வோல்டேஜ் போட்டிருக்கோ அதுக்கு மேலே போணுச்சுன்னா அந்த இடத்துல வந்து கெப்பாசிட்டர் ஓப்பன் ஆகிடும். அதுதான் வோல்டேஜ் ரேஞ்சு. நீங்கள் செக் பண்ணும்போது அது வந்து எவ்வளோ இருக்குது எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். வாங்க ஐபிஎம்மை செக் பண்ணி பார்க்கலாம். ஐபிஎம் எரர் காட்டினதுனால இப்போ ஐபிஎம்மை செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், கண்டினியூட்டி மோடில் டயோடில் வச்சுருக்கேன். டயோட் கண்டினியூட்டி மோட், டயோட் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து நெகட்டிவு, இது வந்து நெகட்டிவு, இது வந்து பாசிட்டிவ் லைனு. இங்கேயும் செக் பண்ண முடியாதுன்னா அங்கேயே செக் பண்ணிக்கலான்ட்டு அந்த லைன்லேருந்து நம்ம செக் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. நெகட்டிவ் லைன் அது. இப்போ நெகட்டிவ் டு 3 டெர்மினல்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெகட்டிவ்லேருந்து காட்டும்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ப்ரோப் மாற்றி வைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஒரு லைன் மட்டும் பாசிட்டிவ் டு ஒரு லைன் மட்டும் ஷார்ட் காட்டுது, ஒரு ஐஜிபிடி மட்டும் ஷார்ட் காட்டுது. இங்கே பாருங்கள், மொத்தம் 6 ஐஜிபிடி இருக்கும் ஐபிஎம்மில். ஒரு ஐஜிபிடி மட்டும் ஷார்ட் காட்டுது, மற்ற எதுவும் ஷார்ட் காட்டல. பாருங்கள், பாசிட்டிவ் டெர்மினல்ட்டு ஒரு ஐஜிபிடி ஷார்ட் காட்டுது, யூவிடபிள்யூவோட ஐஜிபிடி வந்து ஷார்ட் காட்டுது. அதனால தான் மோட்ரு உங்களுக்கு ரொட்டேட் ஆகாமல் லைட்டாக ஒரு ஜர்க்கு கொடுத்துட்டு நின்றுடுது. இதுதான் ப்ராப்ளம். இதில் ஐபிஎம் ப்ராப்ளம், ஐபிஎம் ஷார்ட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இப்போ வந்து அந்த ஐபிஎம்மை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன், பழைய ஐபிஎம்மை. பாருங்கள், ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ புது ஐபிஎம் மாட்டும்போது வந்து க்ளீனாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மாட்டுறதுக்கு. ரொம்ப சர்க்யூட்டையும் டேமேஜ் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், எடுக்கும்போது இதுலேயே லெக் எல்லாம் கட்டாகி தான் வந்தது. ஐபிஎம் ரிமூவ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பாருங்கள், ஐபிஎம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், புது ஐபிஎம் வச்சுருக்கேன் பாருங்கள், SIM 6822M, சேம் டைப்பு. புது ஐசி சால்ட்ரிங் பண்ணிட்டேன். சால்ட்ரிங் பண்ண பிறகு மறுபடியும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சென்சார்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். புது ஐபிஎம் மாட்டினாச்சு பாருங்கள், அதுக்கான சால்ட்ரிங் அதெல்லாம். மறக்காமல் அந்த ஐபிஎம் மாற்றினதுக்கப்புறம் மேலே வந்து இந்த ஹீட்சிங் பேஸ்ட் வச்சு அந்த அலுமினியம் ஹீட்சிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அந்த ஹீட்சிங் காம்பவுண்டு போட்டிருக்கோம். ஹீட்சிங் காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹீட் ரிஜெக்ட் ஆகும். அது ரொம்ப முக்கியம். அது பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லா எல்இடியும் எரியுது. யூவிடபிள்யூ டெஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லோ ஸ்பீடில் ஓடும்போது லைட்டாக ஜர்க்காக தான் செய்யும். அப்புறம் ஃபுல் ஸ்பீடு எடுக்க உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும் மோட்ரு. இங்கே பாருங்கள், ஃபுல் ஸ்பீடு எடுக்க ஆரம்பிச்சிச்சு மோட்ரு. பாருங்கள், நல்லா ஃபுல் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கு, கரெக்டாக ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎம் மாட்டினது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஐபிஎம் ஒர்க் ஆகுது. முன்னாடி ஷார்ட் இருந்ததுனால தான் உங்களுக்கு ஆனே ஆகலை, ஆனாய் ஆஃப் ஆகிட்டு இருந்தது. அது ஒரு அவுடோர் மோட்ரு. அது அவுடோர் மோட்ரு நம்மள்கிட்ட வந்தது, அவுடோர் பிசிபியோட சர்வீஸ்க்கு. அதுக்காக போட்டு செக் பண்ணி பார்த்தேன், அந்த மோட்ரு போயிடுச்சு. இப்போ இது வந்து நார்மல் மோட்ரு, இது நம்மள்கிட்ட இருக்க மோட்ரு, எப்போவும் செக் பண்ண மோட்ரு. இங்கே பாருங்கள், இதுவும் யூவிடபிள்யூ மோட்ரு தான். பாருங்கள், மறுபடியும் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்படி ஸ்லோவாகிட்டு கரெக்டாக ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆகிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது ஐஜிபிடி மாடியூல் இல்லை ஐபிஎம் மாடியூல் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி தரேன். இங்கே எல்லா வகையான ஐஜிபிடியும் கிடைக்கிறதுக்கு சில இடங்கள் இருக்குது. அங்கேருந்து கேட்டுட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வாங்கி தரேன், சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.